ஹலோ மக்களே, சிவா அயலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம அயலியும் அவங்க அம்மாவை எப்படியாவது வருமா கண்டுபிடிச்சி அவங்களோட உயிருக்கு ஆபத்து வந்துடும்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நம்ம இந்திராணியோட வீட்லேயே யாருக்கு தெரியாமல் ஒரு ஸ்டோர் ரூமில் மறைச்சி வைக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் கூடிய சீக்கிரமாக அர்ச்சனா உயிரோடு இருக்கக்கூடிய விஷயம் நம்ம இந்திராணிக்கு தெரிஞ்சு அயலிக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்களா? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ரித்திகாவும் எல்லாருக்கு முன்னாடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அயலி கிட்ட வந்து என்ன தைரியம் இருந்தா என்னோட வீட்டுல நீ போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுப்ப, உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா அப்படின்னு சொல்லும் போது நம்ம அயலியும் என்ன பேசுற ரித்திகா, அந்த வர்மாவுக்கு நான் தான் அர்ச்சனாவோட பொண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு கண்டிப்பா அடுத்து நம்ம குடும்பத்தை தான் தேடி வந்து ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு பயந்தே அதனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்க அப்படின்னு சொன்ன ரித்திகாவும் உன்னோட அம்மாவுக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஏற்கனவே உங்க அம்மானால தான் நாங்க அவமானப்பட்டு நிக்கிறோம், அப்படி போதாதுன்னு சொல்லிட்டு இப்ப வேற வீட்டுல இந்த மாதிரி அதிகாரிகளை நிக்க வச்சிருக்கியே, போற வரவங்க எல்லாம் என்னதான் சொல்றாங்கன்னு தெரியுமா, ஒழுங்கு மரியாதையா இப்பவே அவங்களை எல்லாம் போக சொல்லு அப்படி சொல்லும்போது நம்ம அயலியும் நான் ஒன்றும் எதுவுமே கேட்கல, இப்படி வர்மா கிட்ட இருந்து பிரச்சனை வருதுன்னு சொன்ன உடனே அதிகாரிகளை என்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படியாவது உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே தான் நானும் சரின்னு சொல்லிட்டேன். எல்லாமே நம்ம உயிருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே அவங்க வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எதுக்காக ரித்திகா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க அப்படி சொல்லும்போது ரித்திகாவும் பிரச்சனை உனக்கும் உன்னோட அம்மாவும் சேர்ந்தவங்களுக்கு தான், மற்றபடி எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, நீ தானே அந்த அர்ச்சனாவோட பொண்ணு, அதனால உனக்கு தான் பிரச்சனை வரும், அதனால நீ உனக்கு மட்டும் ப்ரொடெக்ஷன் கொடுத்தா போதும், தேவையில்லாமல் எங்கள் வீட்டில் நிற்கக்கூடிய எல்லா அதிகாரிகளையும் இப்போ உடனே போக சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா எல்லாருக்க முன்னாடியும் நாம் அயலியை அவமானப்படுத்துகிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம இந்திராணியை உடனே ரித்திகாவை படித்து என்ன ரித்திகா நீ பேசிட்டு இருக்க, உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே அயலி இந்த மாதிரி ஒரு வேலையை செய்திருக்கா, அந்த வர்மா எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் தானே, அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சதுல அயலிக்கு மேல என்ன தப்பு இருக்கு, ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி அப்படியே ரித்திகாவை செமையா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரித்திகாவோ இதெல்லாம் எங்களோட குடும்ப விஷயம், இதுல எல்லாம் நீங்க தலையிடாதுங்கன்னு சொல்லிட்டு இந்திராணி எதிர்த்து நிற்கும் போது நம்ம உதய பெருமாளும் என்ன பேசிட்டு இருக்க, தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத, என்னனாலுமே இந்திராணி நல்லதா தான் சொல்லுவா, அதை ஏத்துக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு நம்ம அயலிக்கு ஆதரவாவே நம்ம இந்திராணி இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம அயலிக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துட்டுருக்கு. இப்படி ஒரு கனவு வேற வந்துட்டு அம்மாவுக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் நடக்குது, எப்படியாவது அம்மாவை நம்ம காப்பாற்றி ஆகணும், அம்மாவை எப்படியாவது இடத்த மாற்றணும், ஆனால் எந்த இடம் சேஃப்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி யோசிக்கும் போது சிவாவும் அயலிக்கிட்ட வந்து எதுக்கு அயலி இப்படி யோசிச்சுட்டு இருக்க அப்படி கேட்கும்போது அயலியும் இப்போ உடனே எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது, எப்படி இருந்தாலுமே வர்மானால அம்மாவுக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது, வர்மா எப்படியாவது அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டா என்னதான் நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் அந்த வர்மாவை சேர்ந்த ஆட்கள் எல்லாருமே அம்மாவுக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி சேர்ந்துருவாங்க, அம்மா இப்போ இருக்க நிலைமையில அவங்கனால எதிர்த்து எதுனாலுமே செய்ய முடியாதே அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் சரி இப்போ உடனே வந்து உங்கள் அம்மாவை பார்க்க போகலான்னு சொல்லி நம்ம சிவாவும் அயலியும் சேர்ந்து அர்ச்சனா வந்து பார்க்க வராங்க. அர்ச்சனாவை பார்த்து அயலியும் அப்படி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க, என்னம்மா நீ வந்து இந்த மாதிரி இருக்கிறியே, உன்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, வர்மாவுக்கு வேற நான் தான் உன்னோட பொண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு அது தெரிஞ்சாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு நம்ம குடும்பத்தை பற்றி எல்லாமே யோசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருப்பான், அதனால கூடிய சீக்கிரமாக நீங்கள் மட்டும் உயிரோடு இருக்கக்கூடிய விஷயம் அந்த வர்மாவுக்கு தெரிஞ்சுனா கண்டிப்பாக உங்களை ஏதாவது ஆபத்து வர மாதிரி செய்திருவானோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது, அதனால இனிமேல் நம்ம ஒரு சேஃபான இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலியும் சேர்ந்து அர்ச்சனாவை வேற ஒரு இடத்துக்கு மாற்றுறாங்க. அப்படியே யாருக்கும் தெரியாமல் நம்ம இந்திராணியோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. நம்ம அயலியும் சிவா கிட்ட வந்து அம்மா வந்து நல்லபடியாக இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இந்த வீட்டில் இருக்க ஸ்டோர் ரூமில் அம்மாவை அடைச்சி போட்டுற வேண்டியதான், அப்போ தான் அம்மாவுக்கு எந்த அபத்தம் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதனால் கூடயே இருந்த அம்மாவை பார்த்த மாதிரியும் எனக்கு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயிலியும் சிவாவும் சேர்ந்து இந்திராணி வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டோர் ரூம்லேயே அர்ச்சனாவை அப்படியே அடைச்சி வச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம அயலி கொஞ்சம் பதட்டமாகவே இருக்காங்க, யாருமே ஸ்டோர் ரூம் பக்கமாக போகக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாகவே இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அயலியும் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு எப்படியாவது அம்மா பசியில் இருப்பாங்களே அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணுமேன்னு சொல்லிட்டு சாப்பாடை எடுத்துகிட்டு நேராக கிளம்பும்போது நம்ம செல்வன் ஆகிய கவனிச்சுட்டு என்னாச்சு, எதற்காக வந்து இப்போ சாப்பாடை அங்கே எடுத்துகிட்டு போகிற, அதான் டைனிங் டேபிள் இருக்குல்ல இதுலையே உட்காந்து சாப்பிட சொல்லும்போது
நம்ம அயலியும் என்னதான் செல்வனாய சமாளிச்சாலுமே முடிய மாட்டேங்குது. அங்கேயே நம்ம அயலியும் சாப்பிடுறாங்க. சரி யாருக்கும் தெரியாம மறுபடியும் அந்த சாப்பாட எப்படியாவது அம்மாவுக்கு குடுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, ரித்திகா பார்த்துட்றாங்க. "என்ன? எதுக்கு இப்ப சாப்பாட அங்க எடுத்துட்டு போறியா? உனக்கு என்ன ஸ்பெஷல் ஆட்டு ரூம்ல இருந்தா சாப்பிடணும்?" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது, "இல்ல நான் வந்து எதுக்கும் அங்க போய் சாப்பிடுறேன். எனக்கு அங்க போய் சாப்பிட்டா நல்ல ஆறுதலா இருக்கும்னு" சொன்னாலும் நம்ம ரித்திகா கேட்குற மாதிரி இல்ல. நம்ம அயலியும் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அம்மா வேற பசி தாங்க மாட்டாங்க. சீக்கிரமா சாப்பாடு குடுக்கணுமே அப்படின்னு யோசிக்கும்போது, யாருக்கும் தெரியாம மறுபடியும் போறாங்க. ஆனா இந்திராணி பார்த்த உடனே, ஐய்யய்யோ! அண்ணி வேற பார்த்துட்டாங்களே! இப்ப பிளேட்ல சாப்பாடு இருக்கிறத கவனிச்சா, மறுபடியும் இவங்க அதே மாதிரி நம்மள சாப்பிட வச்சுருவாங்களோ! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்துல இருக்கும்போது, இந்திராணியும் அதே மாரி நம்ம அயலி கிட்ட வந்து கேட்கும்போது, அயலியும் என்னால முடியல அண்ணி. எனக்கு ப்ளீஸ் இப்ப என்ன விட்டுருங்களேன். நான் அங்க போய் சாப்பிடுறேனே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமா கேட்கும்போது, நம்ம இந்திராணியும் சரி, சரி உனக்கு இஷ்டப்படியே செய்துக்கோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்திராணிக்கு மனசுல ஒரு டவுட் வந்துடுது. என்ன அயலி கொஞ்ச நாளாவே சரியே இல்ல. அன்னைக்கு வந்ததுல இருந்தே ஒரு மாற்றம் அவளுக்கு தெரியுது. என்னவா இருக்கும்? ஏதாவது ஒரு வர்மாவ நினைச்சு குழம்பி போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் ஒரு குழப்பத்துல இருக்காங்க. நம்ம அயலியும் அப்படியே யாருக்கும் தெரியாம அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள போய் நம்ம அர்ச்சனாவுக்கு சாப்பாட ஊட்டி விடுறாங்க. அம்மா கூடிய சீக்கிரமா உனக்கு எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல இருக்கணும்னு தேவையில்ல. எல்லா உண்மைகளும் கூடிய சீக்கிரமா நிரூபிச்ச பிறகு நீ பாட்டுக்கு வெளியில வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உனக்கு சீக்கிரமா சரியாயிடும். நீ நல்லவ அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கே நான் நிரூபிச்சு ஆவேன்னு நம்ம அயலியும் அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. சாப்பாடு குடுத்துட்டு நம்ம அயலியும் வெளியில வராங்க. சரி ஸ்டோர் ரூம ஓப்பன் பண்றது எல்லாம் யாருக்குமே தெரியக்கூடாது. யாருக்காவது தெரிஞ்சு சந்தேகம் வந்துச்சுன்னா, மறுபடியும் அவங்க இங்க வந்து நோண்ட ஆரம்பிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு மெதுவா அப்படியே நடக்குறாங்க. அந்த சமயத்துல என்னடா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா இருக்கும்போது சிவாவா இருக்குது. அது தெரியாம அப்படியே ஸ்லிப் ஆகி விழும்போது, சிவாவே அவங்கள தாங்குதலா பிடிக்கிறாங்க. சிவாவ நம்ம அயலி கிட்ட வந்து, "என்ன அயலி அம்மாவ பார்த்துட்டு வரியா? அம்மாவுக்கு சாப்பாடுலாம் குடுத்துட்டியா? என்ன உனக்கு கஷ்டமா இருக்கா? இதெல்லாம் பண்றதுக்கு?" அப்படி கேட்கும்போது, "இல்ல யாருக்கும் தெரியாம அடிக்கடி இந்த ஸ்டோர் ரூம்ல வந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். யாராவது வீட்ல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா பிரச்சனை ஆயிடுமோன்னு" சொல்லிட்டு ஒரு பயத்தோடயே இருக்காங்க. நம்ம அயலியும் சிவா கிட்ட வந்து சீக்கிரமா உண்மைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு, இந்த நாடகத்துக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டணும். இல்லன்னா அது வரைக்கும் பிரச்சனை தான் அப்படி சொல்லிட்டு சிவா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கபிலனும் கண்டிப்பா கூடிய சீக்கிரமா வர்மாவுக்கு இந்த அயலி தான் ஏடி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் அயலிக்கும் சரியான ஆப்பு வச்சுருவான் அப்படிங்கிற மாரி ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. இந்திராணிக்கும் ஒரு கட்டத்துல சரி அயலோட நடவடிக்கை எதுவுமே சரியில்ல. அது அடிக்கடி இந்த ரூமுக்குள்ள வேற போயிட்டு வரா. என்னவா இருக்கும்? ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமோ? அயலியும் சிவாவும் நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லையே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இந்திராணியோட மனசுக்குள்ள வந்துட்டே இருக்கு. சரி அப்படி என்னதான் இந்த ரூமுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு இந்திராணி ஒரு கட்டத்துல அந்த ரூம்ல இருக்க அர்ச்சனாவ பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்கன்னு சொல்லலாம். அப்ப நம்ம அயலியோட அம்மா அர்ச்சனா உயிரோட தான் இருக்காங்களா? இவ்வளோ பெரிய விஷயத்த நம்மகிட்டேருந்து மறைச்சிட்டாளே! அப்படின்னு சொல்லும்போது நம்ம அயலியும் அத கவனிச்சுடுறாங்க. நேரடியா நம்ம இந்திராணியே அயலி கிட்ட கேட்கும்போது, நம்ம அயலிக்கு ஆதரவா இந்திராணி எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் கூடிய சீக்கிரத்துல வர்மாவுக்கு நம்ம அயலி தான் ஏடி, சிவாவும் ஒரு அதிகாரி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரப்போகுது.